நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதவசனத்தை வாசித்து தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி தலைப்பு பரிசுத்தத்தின் மேன்மையும் பரிசுத்தமாவதற்கான வழிகளும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்தத்தின் மேன்மையும் பரிசுத்தமாவதற்கான வழிகளும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தின் மேன்மையை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். 5 காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். பரிசுத்தத்தின் மேன்மை என்ன? ஆகவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறது, அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிறதுலே ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமேன். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, எதையோ ஒன்று நம்ம நம்பி, யாரையோ ஒருத்தரை நம்ம நம்பி ஆராதிக்கலை, ஜீவனுள்ள தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்போ அவர் நம் நடுவில் உலாவுவேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் நம் நடுவில் அசைவாடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 நம்ம வாசிக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகள் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 7 குத்து விளக்குகள் எதுக்கு அடையாளம்னா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபை நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். அல்லேலூயா. அப்ப உலாவுகிறார், நம்ம நடுவில் ஆண்டவர் உலாவுகிறார். இப்ப அவரை தரிசிப்பதற்கு நமக்கு முதல்ல அடிப்படையாக நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. அவர் வந்து உலாவும் பொழுது நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. அவர் நம்ம கூட நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அதை அனுபவிச்சாங்க தோட்டத்தில், அப்படி தானே? ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்தார்? ஆண்டவர் உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ராஜாவாகி நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லைன்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற போது அவன் 7 மடங்கு அக்கினியை என்ன செய்தான்? சூடாக்குனான். நெருப்பை சூடாக்கி, அதாவது சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொன்னது போல அந்த சோதனை நேரத்தில் ஆண்டவர் வந்தார். அவ்வளவு நாள் அவங்க ஆராதிக்கும் போது அவங்களுக்கு கூட உலாவி இருப்பார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. அப்போ டெய்லி அவங்களுக்கு ஒரு வழக்கம் என்ன இருந்துச்சு? தேவனை ஆராதிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆராதிக்கிற ஜனங்கள் கூட அவர் என்ன செய்வார்? உலாவுவார். அல்லேலூயா. டெய்லி நம்ம பாட்டு பாடி துதிக்கிற நேரத்தில் அவர் உலாவுவார். அதனால தான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவரீ பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், ஆனால் அவர் பரிசுத்தர். அப்போ அந்த துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணும்போது, அவர் உலாவுற இடத்துல நாமளும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம் தேவைப்படுகிறது. இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் டெய்லி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவங்க கூட உலாவிட்டு இருந்தார். ஆனால் அந்த சோதனை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சோதனை நேரத்தில் நம்மளை தூர விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்க்குறவர் அல்ல, அவர் என்ன செய்வார்? நமக்காக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இவ்வளவு நாள் பாருங்கள், சாத்ராக், மேசாக் ஆராய்ச்சிருப்பாங்க. அவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியலோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க, அப்படி தானே? ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னொடனே தானியல் என்ன செய்கிறாரு? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவையும் கூப்பிட்டு போய் என்ன செய்கிறாரு? நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்டருந்து அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை சொல்லுவோம், இல்லாட்டி ராஜா கட்டளை போட்டார், ஒரு ஜோசியக்காரனும் ஒருத்தனும் நினைச்சக்கூடாது, இந்த அர்த்தத்தை சொல்லாட்டி எல்லாரையும் கொண்டுருன்னு சொல்லிட்டான் ராஜா. அப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர் தானியலுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் தானியல் திருப்பி என்ன செய்கிறாரு? அவர் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறாரு. இந்த 3 வாலிபர்கள் ஆராதனையில் என்ன செய்கிறாங்க? உறுதியாக இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், யோசித்து பாருங்கள்,
டெய்லி ஆராய்ச்சி ஆண்டுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளியரங்கமாக பலனளிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு நாள் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது. அவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம ஒரு சிலையை கும்பிட்டுருக்க மாதிரி இவங்களும் ஏதோ ஒருத்தரை நம்பிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருப்பான். ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு என்ன கிடையாது? சொரூபமும் கிடையாது, என்ன கிடையாது, சிலையும் கிடையாது. என்ன, நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பழைய பாட்டு உண்டு, ஆவியான தேவன் இவர் ஆவியால் தொழுகுவோம், ரூபம் ஒன்றும் இல்லையே அதனால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, தேவனை தரிசிக்கிற ஒரு நேரம் தான் என்னது? ஆராதனை நேரம். அப்போ 7 குத்து விளக்குகள். இப்போ சபையிலையும் இப்போ ஆராதனை நடந்துச்சு கொஞ்ச நேரங்கள். என்ன, இப்போ ஒரு 10:30 நம்ம ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம், அப்படி தானே? அந்த நேரத்தில் உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? முடியுதா? தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். ஏன்னா அவர் நம்ம சரீரத்தில் தோற்றத்தின்படி இயேசுவை இப்போ நம்ம பார்க்கலாட்டியும் அவர் நம்ம கூட உலாவுகிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அதற்கு முதலாவது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ நம்ம பரிசுத்தம் அப்படின்னா என்னது? பாவத்தை விட்டு விலகிறது. பாவத்தை விட்டு விலகிறது தான் பரிசுத்தம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் நினைப்போம், நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், என்ன நான் என்ன செய்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறதில்ல, கொலை செய்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல. ஆனால் அந்த பரிசுத்தம் இல்லை, ஒவ்வொரு சின்ன காரியங்கள். இப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமம் 3:5 சொல்கிறாரு, அவன் கிட்ட போய் அந்த நெருப்பு அந்த செடியில் எரிகிறத பார்க்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? பக்கத்தில் வரும்போது என்ன சொல்கிறாரு? உன் பாதரட்சியை என்ன செய்து போடு, கலற்றி போடு. என் சமூகத்துக்குள்ளே வரும்போது நீ இன்னும் நீ பிரசன்னத்தை உணரணும் அப்படின்னா அவன் பக்கத்தில் போகும்போது என்ன செய்கிறான்? சரி என்னதான் பார்ப்போம், நான் ஆண்டுடைய பிரசன்னம் அந்த முட்செடியில் எரியுது. அதனால தான் தீ பிடிச்சும் அந்த செடி என்ன செய்யலை, கருகி போகலை. இப்போ இந்த இடத்துல ஒரு முறை தீ வச்சு நெருப்பை வச்சு முள்ளெல்லாம் எரிச்சாங்க, எல்லாம் கருகி போயிட்டு. என்ன, அதாவது வெயில் நேரத்தில் அதிக வெயில் இருக்கும் போது முட்களும் தானாக தீப்பிடிச்செறி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பீகார்லேருந்து நான் வரும்போது பார்க்குறேன், நிறைய காட்டில் எரிஞ்சு போயிருந்துச்சு. அதுவும் கேட்குறேன், இந்த ஒரு வீட்டில் வெயில் தாங்க முடியாமல் அவங்க வீட்டிலேருந்து கோழி கூட என்ன செஞ்சுட்டு, சூட்டுக்கு கோழி குஞ்சுகள்லாம் செத்துட்டான். அந்தளவுக்கு வெயில் அடிக்குது, சுட்டரிக்கிற அக்கினிமே இருக்குது. இப்போ பாருங்கள், மோசே இது என்னடா ரொம்ப நேரம் அந்த செடி எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ நான் இந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன். போன உடனே உள்ளிருந்து ஆண்டவர் பேசுகிறாரு, மோசே உன் பாதரட்சியை என்ன செய்து போடு, கலற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அல்லேலூயா. அப்போ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்போ பூமியில் இருக்கிற நாம ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்ணால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் ஆவியில் நம்ம என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன், ஆவினா என்னது? இருதயம். ஆவி அப்படிங்கிற வார்த்தைக்கு பைபிளில் வர்ற வசனம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 பேதுருவில் இருக்குது, சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் இருக்கும். அப்போ ஆவியில் தான் நம்ம அவரை தரிசிக்க முடியும். இப்போ அவரை தரிசிக்கிறதுக்கு உண்மையாகவே நான் இன்றைக்கி பாஸ்டர் நான் ஆராதித்த ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது என்னென்னா நல்ல தேவ பிரசனத்தை உணர முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா? அதுதான் நமக்கு கிடைச்சதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தைன்னு சொல்லிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ராஜ்யத்தை அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடிட்டோம் அப்படின்னா எல்லாம் அவரால் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நிறைய நேரத்தினுடைய பிரசன்னத்தை உணராமல் நம்ம தேவைகளை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வைக்கிறோம். எப்படி ஒரு மனைவி இடத்துல ஒரு கணவரிடத்தில் மனைவி மல்லிகை லிஸ்ட்டை கொடுத்து
எங்கே வரும்போது தக்காளி வாங்கிட்டு வந்துடுங்க, பல்லாரி வாங்கிட்டு வந்துடுங்க கொடுக்குறோம். அதுபோல் எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்கிறோம். அது கேட்குறது தப்பு கிடையாது. பிள்ளைகள் தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆனால் தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு இடம் என்னென்னா மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆராதிக்கிற நேரத்தில் அப்படி பிரசன்னத்தை என்னால் உணர முடியுதா? ஆவியில் என்னால் நிரம்ப முடியுதா? ஆவியில் ஒரு என்ன செய்ய முடியுதா? ஒரு சந்தோஷம் உண்டாகுதா? இதை நம்ம பார்க்கணும். அது இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யுது, எனக்கு இடிக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் உட்காந்து ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? நம்மளை நல்லா அர்ப்பணித்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எதாவது குற்றங்கள் இருக்குதான்னு. நம்ம அதான் நான் சொல்கிறேன், பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்கிறாரு. மோசே ஏதாவது பாவம் செஞ்சான்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். பாதரட்சியை கழட்டி போடுன்னா என்ன அர்த்தம்? பாதரட்சியில் என்ன இருக்கும்? அழுக்கு, மண், தூசியில் என்ன செய்யும்? இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ வருகிற தூசிகள் என்ன, ஆண்டவர் ஏசாயா 52 நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு, எருசலேமே உன் சீயோனே உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தூசியோடு இருக்கிறது அது ஒரு சின்ன சின்ன பாவங்கள். இப்போ பாருங்கள், ஒருத்தர்கிட்ட கோவப்படுறோம் அப்படின்னா அவர்கிட்ட திருப்பி நம்ம பேசணும், அன்பாக இருக்கணும். அதாவது வைராக்கியம், இருதயத்தில் கசப்பு, இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆண்டோடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே இல்லை பெற்றோர்களுக்குள்ளே ஏதாவது கசப்பு வந்துட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யி, அந்த காணிக்கையை பெட்டிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போய் உன் சகோதரன்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டு ஒப்புரை வாங்கிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி செலுத்தினா தான் அங்கீகரிப்பேன்னு என்ன செஞ்சுருக்காரு. ஆனால் நாம் எதையுமே கண்டுக்கிறாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய நேரத்தில் வழக்க தோஷமாக என்ன, அதாவது தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு இன்னும் நிறைய வழிகள் வச்சுருக்குறாங்க. எப்படி தெரியுமா? வேகமாக கொட்டடி என்ன செய்யி, கொட்டை வேகமாக என்ன செய்யி அட்டி, என்ன வேகமாக கைத்தட்டு. அப்படின்னா என்ன செஞ்சிருவார் ஆண்டுடைய பிரசன்னம்? அப்படி கிடையாது. அவர் வரும்பொழுது இதெல்லாம் தானே என்ன செய்யும், நடக்கும். புரியுதா? என்ன செய்வோம்? நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனால் நம்ம பரிசுத்த இருதயத்தோடு வரும்போது பலன் தந்து நம்மளை என்ன செய்வார்? தைரியப்படுத்தி நம்மளை அனுப்புவார். அல்லேலூயா. அவர் நம்ம கால்களை மான்கால் போல மாற்றுவார். ஆராதனை என்பது நம்ம இப்படி வேகமாக அடித்து மியூசிக்கை பயங்கரமாக போட்டோம்னா அப்படியே தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துடலாம். அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஒரே ஒரு வழி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நாம் வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் மேன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தம் இல்லாட்டி நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது, தரிசிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், உங்கள் கூட ஆண்டவர் டெய்லி உலாவுகிறத நீங்கள் இப்படி வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளியரங்கமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? காட்டுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டெய்லி ஆண்டவரோடு உலாவி ஆராதித்து ஆண்டுடைய சமூகத்தை அனுபவித்ததுனால ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆமேன் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தார்? வெளியரங்கமானார். அல்லேலூயா. இவன் தூக்கி போட்டுட்டு பார்க்குறான், 3 பேரை தான் நம்ம நெருப்புக்குள்ளே போட்டோம், ஆனால் இப்போ என்ன இவங்க 4வது ஒரு ஆள் வரா அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறான், அந்த ஆளுடைய சாயல் எப்படி இருக்கிறது? தேவபுத்திரரின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று காண்கிறேன்னு சொன்னான். வாசிப்போம் அந்த வசனத்தை. தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல். அல்லேலூயா. ஒரு சேதமும் உங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ராஜா காணத்தக்க விதத்தில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என்ன செய்வார்? வெளியரங்கமாய் காட்டுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அப்படிதான் நடத்துவார். நீங்கள் அந்தரங்கத்தில் உங்களை பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து, அதாவது பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடி பாவத்துக்கு நம்ம விலகி ஓடி நம்மளை பரிசுத்தமாக காத்து கொண்டு யாவரோடு சமாதானமாக இருக்கவும், அதான் சொல்கிறேன், வைராக்கியத்தை கசப்புகளை மனசுக்குள்ளே வைக்காமல் சமாதானத்தையும் பரிசுத்தையும் காத்து கொண்டோம்னா நம்ம இருதயத்தில் தேவ பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யலாம்? உணரலாம். இப்போ டெய்லி உணர்ந்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு இக்கட்டு சூழ்நிலை வரும்போது ஆபத்து நேரத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் வெளியரங்கமாய் கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா.
அப்போ பரிசுத்தத்தின் அவசியம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நம்மளை என்ன செய்வார்? அந்த நேரத்தில் தான் கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்? கனப்படுத்தி என்ன செய்வார்? காட்டுவார். அல்லேலூயா. உலகத்தான் பார்ப்பான், இவனுக்கு ஒரு சேதமும் என்ன செய்யல, வரலையே. என்ன இங்கே பாருங்க, நெருப்பு எவ்வளவு பயங்கரமாக எரியுது, ஆனால் அவங்க முடி கூட என்ன செய்யலை. இது எப்படி ஆனது யோசித்து பாருங்க. அதுதான் தேவ பிரசன்னம். தேவ சமூகம்ங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆமென். அடுத்து பாருங்க, விரியன் பாம்பு பவுலுடைய கையை கொத்தி கொண்டது. அவன் தீயில அதை உதறி விட்டு என்ன செய்கிறான்? அவன் எப்பயும் போல என்ன செய்கிறான்? குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். மிலித்தா தீவில் அப்போஸ்தலர் 27 இருக்குது. அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பாம்பு கொத்துனா கண்டிப்பாக செத்துருவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்த அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் தேவன், அதாவது அந்த வசனம் எப்படி இருக்கும், இவன் தேவன் என்று இருதயத்தில் என்ன செய்தார்களாம், சொல்லி கொண்டார்கள் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவராக காணப்பட்டார். அல்லேலூயா. வாசிப்போம். 28:6 வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று. ஆனால் இவன் தேவன் கிடையாது, இவன் மனுஷன்தான். ஆனால் இவனுக்குள்ள அந்த பிரசன்னம் சாதாரணதில்லை. அல்லேலூயா. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு டெய்லி ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஆராதிச்சு தனியாக அப்படியே நடந்து ஜோம் பண்ணுங்க. தனியாக அப்படியே பாட்டு பாடிட்டு நடங்க. வீட்டுக்குள்ளேயோ மாடியிலையோ அல்லது ஆலயத்திலேயோ வந்து ஆராதிச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு போதும், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு போதும்னு சொல்லி நல்லா அனுபவிங்க. அதை அனுபவித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட உலாவுகிற தேவன் தேவைகளையும் நமக்கு சந்தித்து என்ன செய்வார்? ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஒரு சேதமும் வராத கண்டபோது ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் தேவன். அதுக்கு காரணம் என்ன? பவுல் தேவன் கிடையாது, மனுஷன்தான், நம்மளை மாதிரி மனுஷன்தான். ஆனால் தேவ பிரசன்னத்தை என்ன செய்தார்? சுமந்தார். அப்போ நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு முதல் காரியம் என்னது? பரிசுத்த இருதயம். பரிசுத்தத்தின் மேன்மை தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை என்ன செய்யும்? உணர வைக்கும். அல்லேலூயா. ஒரு வாலிப பையன் வந்து டெய்லி என்ன செய்வான் அப்படின்னா, ஸ்கூல் போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வர்ற நேரம் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சர்ச்சுக்கு டெய்லி வெளில போய் ஜோம் பண்ணிட்டு என்ன செய்வானா, வீட்டுக்கு போவானா. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு பின்னாடி ஒரு மேட்டு கூட கிடக்கு, தேவைன்னா போட்டுக்கோங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பையன் என்ன செய்கிறான்? வீட்டுக்கு போயிட்டுருக்கிறான். சர்ச்சுக்கு போகிற வெளில திடீர்னு ஒரு வண்டி என்ன செஞ்சுட்டான், அவனை தட்டிட்டான். உடனே கீழே விழுந்து அவனுக்கு பயங்கரமான காயம். அவனை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அப்போ அவனுக்கு ஒரே வருத்தம். என்ன, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், அவன் காயத்தோடு இருக்கிறான். அப்போ அவன் நினைக்கிறானா, ஆண்டவரே டெய்லி நான் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வருவேனே, இந்த சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது உங்களை நான் பார்த்து ஆராய்ச்சிட்டு போக வருவேனே, இன்றைக்கி என்னையால் வர முடியலையேன்னு சொல்லி அவன் இருதயத்துக்குள்ளே வேதனைப்பட்டுட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா. பாருங்கள், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த ரூம் முழுவதும் தேவ பிரசன்னமா. அந்த மகிமையின் பிரசன்னத்தினால அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து அவன் தேவ பலத்தால் நிரப்பப்பட்டு விடுதலை அடைஞ்சு அவன் சொன்னான், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. இதை வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க? பார்த்துருக்குறாங்க. அந்த ரூம் முழுவதும் ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் இந்த தம்பி மேலே உதிக்கிறத பார்த்துருக்குறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரோடு உறவாடும் பொழுது நம்ம மேலே ஆண்டவர் உதிப்பார். அல்லேலூயா. இருளிலே நமக்கு வெளிச்சமாய் வருவார், ஆபத்தில் நமக்கு உதவி செய்ய வருவார், நமக்கு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். ஆனால் நமக்கு தேவை ஆண்டுடைய சமூகம், அந்த பிரசன்னம். அதுக்கு தான் சொல்கிறேன், பரிசுத்தம் நமக்கு அவசியம்.
பாட்டு பாடுறதுனால அவர் வந்துடுவார்னு சொல்ல முடியாது. பாட்டு பாடுறது துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். ஆனால் அவருடைய பேரே என்னது? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவரீர். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அதே மாதிரி பாருங்க, தேவ ஆலயத்தில் அவர், அதாவது ஏசாயா தரிசனத்தை பார்க்கும்போது அவர் பார்த்த தரிசனத்தில் தூதர்கள் என்ன சொல்லி பாடுறாங்க? ஏசாயா 3:6 நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஓயாமல் என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. அப்போ நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் நிச்சய முடியாது, உணர முடியாது. அல்லேலூயா. ஏசாயா 6:3 அங்கே பார்க்கிறோம், ஒவ்வொரு தூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோவான் பார்க்கிற தரிசனத்திலையும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் அங்கே எல்லாரும் வணக்கமாக விழுந்து ஆராதிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4:8 அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவர்கள் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ரகசியமே இதுதான். நம்ம பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து இருதயத்தில் பரிசுத்தமுள்ளதாக இருந்தோம்னா அவருடைய சமூகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. சிலர் தேவனை நேரில் பார்த்துருக்குறேன்னு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை, ஆனால் எல்லாருக்கும் அப்படி தரிசனம் ஆக மாட்டார். யாருக்கு ஆண்டவர் அப்படி பிரதிச்சியமாக தரிசனம் ஆவார்னா ரொம்ப சந்தேகப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ தோமாக்கு மட்டும் ஏன் மறுபடியும் தரிசனம் ஆனார்? அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னுடைய விழாவை என்ன செய்து பார், தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. என்ன கையை காட்டுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? விசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. நீ கண்டதினால் என்னை விசுவாசித்தாய், காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம கண்களால், மாம்ச கண்களால் நம்ம பார்ப்போம். எப்போ? பரலோகத்துக்கு போகும்போது முகமுகமாக இயேசுவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம பாட்டில் பாடினோம்ல, இவர் ரீகன் கோமஸ் பாஸ்டர் பாட்டில், முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாடணுமா? பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. அங்கே போகும்போது முகமுகமாக அவரை பார்க்க போகிறோம். அவர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு பிரகாசமானவங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே இருக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா ஆராதனை. அந்த குத்து விளக்குக்கு மத்தியில் உலாவுகிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற நேரத்தில், நான் இன்றைக்கி 4 பாட்டு பாடிட்டேன், நான் ஒரு அரை மணி நேரம் துதிச்சிட்டேன் அப்படி சொல்கிறதுக்காக இல்லை. 5 நிமிஷம் நான் ஆராதித்தாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு ஜெயம். அல்லேலூயா. அப்போ என்ன காரியம் அதுக்கு தேவை? பரிசுத்தம். அடுத்து பாருங்கள், பரிசுத்தத்தின் மேன்மை. முதலாவது தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம். 2வது பரிசுத்தம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பாருங்கள். கொலோசியர் 3:12 தேவனுக்கு பிரியராய் நாம் இருக்கிறதற்கு. கொலோசியர் 3:12 போதும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். பாருங்க, 2 சேர்த்து சொல்றாரு சபைக்கு பவுல். பரிசுத்தரும், சொல்லுங்க, பரிசுத்தரும் பிரியரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னா, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு என்ன செய்தது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் முடியும். நம்ம பாவத்தோடு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார்.
அவர் அக்கிரமத்தை என்ன செய்ய மாட்டார், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். ஆகவே அல்லேலூயா, ஆகவே தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னா நாம் அவருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அவங்க மேலே தான் நீதியின் சூரியன் என்ன செய்யும், உதிக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டோம்னா நம்ம நிமித்தமாக நம்ம குடும்பம், சபை, தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் நிமித்தமாக என்ன செய்வார்னா, யோசேப்பின் நிமித்தம் என்ன செஞ்சார் ஆண்டவர், போத்திபார் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு வெளியிருந்த எல்லாவற்றையும் என்ன செய்தார், ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பரிசுத்தத்துக்கு என்று ஆண்டவருக்கு பிரியமான இருக்கணுமேங்கிறதுக்காக பரிசுத்தமாக என்ன செய்யணும், வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா ஆதியாகமம் 39:5 படி நினைக்கிறேன், 39:5, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு ஜெபம் பண்ணதுனால, அங்கே ஜெபம் பண்ணதுனால் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் வெளியிலேருந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லலை. யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடியினால், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தபடியினால் அவனுக்கு உண்டானவற்றிலும் வெளியில் அவன்கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வெளியே இருக்கிற காரியங்கள்லாம் நினச்சது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. தானியேலின் நிமித்தமாக ராஜாவுக்கு அர்த்தம் கிடச்சிது, உங்கள் நிமித்தமாக ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக நான் இருக்கிறதற்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். என்ன, அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் அவசியம். அதுலேயே கீழே சொல்கிறாரு, கொலோசியர் 3:12 என்ன சொல்கிறாரு, கீழே அந்த திருப்பி விவசாயம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருந்து மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை செய்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்தம் என்கிறது வெறுமனே நான் யாருக்கும் தீமை செய்யலை, பாவமே செய்யலைங்கிறது இல்லை. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னது போல் பாதரட்சியை கழட்டி போட்டு, தேவையில்லாத தூசிகள், வைராக்கியங்கள், கசப்புகள் எதுவும் சொல்கிறாரு கீழே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் இயேசு சொன்னது போல சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது நம்ம நிமித்தமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. 2 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, பரிசுத்தமாக இருக்கிறதுனால் தேவனை தரிசிக்க முடியும், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். 2வது, அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்ம மாற முடியும். 3வது, 2 தீமோத்தேயு 2:21-22 வாசிப்புகிறோம். 2 தீமோத்தேயு 2:21-22 நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு போதும். 3வது பாருங்க, பரிசுத்தத்தின் மேன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேவனுக்கு உபயோகமானவர்களாகவும் தேவனால் கனத்துக்குரிய பாத்திரமாகவும் நம்ம மாற்றப்படுவோம். அல்லேலூயா. இந்த 21ஆம் வசனத்தில் பாருங்க, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. உங்களை நம்பி ஆண்டவர் எதையும் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அல்லேலூயா.
ஆண்டவர் வந்து பார்க்குறாரு பரலோகத்திலிருந்து. ஆமாம், மனிதபுத்திரரில் உண்மையுள்ளவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. சங்கீதம் 11:3 நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் என்ன செய்தார்கள்? குறைந்திருக்கிறார்கள். சரி, 12:1 ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில். அப்போ வந்து ஆண்டவர் ஏன் எல்லாரையும் நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலும் சொல்கிறாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்துகிறபடினால் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை நம்பி ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா நம்ம பரிசுத்தத்திற்கென்று வாழ்ந்து ஆண்டவருக்காகவே நான் வாழுவேன் நம்மளை அர்ப்பணிக்கும் போது நமக்காக கர்த்தர் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்மளை நம்பி தருவார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அப்போ இந்த வசனத்தில் மோசை குறித்து ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். உள்ளத்தில் ஒன்றை வைத்து நம்ம வெளியரங்கமாக நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நாத்தான் மேலே பார்த்த உடனே சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அவன் அத்திமரத்துக்கு இருக்கும்போதே அவனை தெரியும்பான்னு சொன்னார். ஆகவே நம்ம யாரையும் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆகவே நம்ம உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவனால் நம்ம கனம் பெறுவோம், பயன்படுத்தப்படுவோம். அல்லேலூயா. தேவனால் நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்படுவீங்க. நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை நம்பி தரணும் அப்படின்னா வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ எதை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் உண்மையாக இருந்து செஞ்சாலே போதும். அநேகத்தின் மேலே உங்களை என்ன செஞ்சிருவார்? அதிகாரியாக வச்சிருவார். இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னா, கொஞ்சத்தில் உண்மைன்னு இருக்குல்ல, அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னா வெரி லிட்டில் திங்னு இருக்குது. வெரி லிட்டில் திங். இப்போ ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, ஒரே 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணுன்னு கேட்குறாரு. 24 மணி நேரத்தில் 23 பெருசா, 1 மணி நேரம் பெருசா? சொல்லுங்க. இந்த 1 மணி நேரத்தை கூட நம்ம கொடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதனால தான் நம்மளை நம்பி நிறையா நிச்சயம் பண்ணிக்காரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகணும். கொஞ்சத்தில் உண்மை, ஆனால் கொஞ்சம் பலன்றிருந்து மறுதலியாமல் இருக்க அப்படின்னா திறந்த வாசல் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையை பார்க்குற, பரிசுத்தத்தை பார்க்குறாரு, உங்களை நம்பி தாராளமாக கொடுப்பார். அல்லேலூயா. வெரி லிட்டில் திங். இப்போ என்னையை நினச்சி பார்ப்பேன், நம்ம செய்கிற ஊழியம் ரொம்ப சின்னது தான், ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு? அதையாவது உண்மையாக நினைச்சிரியா? சரியா? ஒரு ஆத்மா வந்தாலும் அந்த ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுறியா? அந்த ஆத்மாவை போய் பார்க்குறியா? இதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? என்கிட்ட இது பார்ப்பார். அப்போ உங்களே நம்பி ஆண்டவர் நிறைய தரணும் அப்படின்னா, எஜமான் உங்களை நம்பி கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து வாழணும். அல்லேலூயா. யாரும் பார்க்கல, நம்ம எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஆண்டவர் நம்மளை நம்பி தரமாட்டார். ஆகவே இதுக்கு யோசேப்பு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறான். பாருங்க, அவன் உண்மையுள்ளவனாக இருந்து அந்த இடத்துல பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய மனைவி இல்லை, பிறனுடைய மனைவி வந்து கையை பிடிச்சி இழுக்கிறா. ஆனால் சொல்கிறான், என் எஜமான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனால் ஒன்றை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? விலைக்கு வச்சுருக்காரு. வேறு இதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை என்ன செஞ்சார்? எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திற்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது எஜமானுக்கு பயன்படுகிற கணத்துக்குரிய பாத்திரங்களாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம போவோம். முதலாவது, பரிசுத்தம் தேவனை தரிசிக்க உதவி செய்யும். பரிசுத்தம் இரண்டாவது, தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள் என்று நம்மளை மாற்றும். மூன்றாவது, பரிசுத்தம் நம்மை எஜமான் பயன்படுத்துவதற்கு தகுதியாக மாற்றும். நாலாவது, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 3:5 வாசிக்கும். யோசுவா 3:5.
அப்போ பாருங்க, பரிசுத்தம் பண்ணி கொண்டோம் அப்படின்னா நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீ அறியாத மெட்டாமான காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். மீகா 7:15 சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்போ 3:5 இவங்க பரிசுத்தப்படுத்தினபடினால ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோர்தான் புரண்டு வரும்போது என்ன செய்தது? தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. 3:16 பார்க்குறோம், மேலேயிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு ஆதாம் ஊருக்கு வரைக்கும் ஒரு குவியலாக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கும் ஆமென் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். ஆனால் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? பரிசுத்தம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. அப்போ நம்மகிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விடுமுடுவது, அவன் பரிசுத்தத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அற்புதங்களை கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. வியாதியை நீக்க முடியும், சுகத்தை தர முடியும், ஒரு இறுக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். அது என்ன ஒரு அற்புதமாக இருந்தாலும் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. வியாதியை நீக்கக்கூடும், வறுமையை மாற்றக்கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே அவருடைய நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்வார். நம்ம இன்னும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்து பரிசுத்தத்தின் மேன்மை கடைசியாக வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். போதும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தத்தின் மேன்மை இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க, ஆண்டவர் நம்மளை பிரியமுள்ளவர்களாக நம்மளை பார்க்க. அடுத்து 3வது நம்ம பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம்? தேவனுக்கு பயன்படுகிறவர்களாய் நம்ம மாற, அற்புதங்களை நமக்கு செய்ய, இதோடு மாத்திரமல்ல நித்திய ஜீவனை பெறுவதற்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தோடு நம்ம வாழ்ந்து நம்ம பரிசுத்தமாக வாழும்போது, நம்ம இன்றைக்கி கண்ணை மூடினாலும் இம்மையில் நம்ம இப்போ கண்ணை மூடணும்னா மறு நிமிஷத்தில் நம்ம எங்கே இருப்போம்? இன்றைக்கு நீ என்னோட கூட எங்கே இருப்பாய்? அல்லேலூயா. இதே போல் பாக்கியம் இருக்குதா? அன்னைக்கு பீகாருக்காக போகும்போது எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுறாங்க சர்ச்சில். அப்போ பாருங்கள், மனசுக்குள்ளே அதாவது மனுஷனாக இருக்கும்போது சில பயங்கள்லாம் வரதானே செய்யும். ஆமாம், ஃப்ளைட்டில் போகிறோமே, ஒரு டைமு ஃப்ளைட்டு இப்போ தானே ஹைதராபாத்தில் எங்கேயோ கீழே விழுந்துச்சு இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என்ன எல்லாரும் செத்து போயிட்டான், ஒருத்தன் மட்டும் தப்பிட்டான் குதிச்சு. இப்போ பாருங்கள், தேவையில்லாத பயத்தை சாத்தான் கொண்டு வரான். அப்போ அடுத்த நிமிஷமே ஆண்டவர் எனக்குள்ளே பலப்படுத்தினது தெரியுமா? இங்கே இருக்கும்போது நான் உங்க கூட இருக்கிறேன், செத்தா நீ என்கிட்ட செஞ்சிருவேன், வந்துடுவேன், பிறகு மரணத்தை குறித்து. புரியுதா? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேங்காரு. கண்ணை மூடிட்டா நாம் அவர் கூட என்ன செஞ்சிருவோம்? இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்க வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்காரு, கண்ணை மூடிட்டா நாம் அவர் கூட என்ன செய்கிறோம்? அப்போ எனக்கு எல்லா பயத்தையும் தூக்கி போட்டேன். என்ன எங்கே போனாலும் என்ன நடந்தா என்ன, ஆண்டவர் கூட தான் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்? ஜெப நேரத்தில் பாருங்கள் சோதனை எப்படி வருதுன்னு. ஆகவே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்? இந்த நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், என் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குது, அதனால நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன் நம்ம சொன்னாலும், எப்படினாலும் வாழ்வேன் பாஸ்டர், போயிடுவேன் நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்காது. அல்லேலூயா. ஆக தீட்டுள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் உள்ளே என்ன செய்யாது? பிரவேசிக்காது. அல்லேலூயா. நம்ம நல்லா பொய் பேசிட்டு நம்ம யாரையும் ஏமாற்றிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா.
பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம்தான் பரலோக ராஜ்யம். ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் இருக்கும் போதே தேவையில்லாத காரியங்கள்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுருவோம். தீட்டுள்ளது அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிற எந்த காரியத்தையும் நமக்குள்ளே வைக்க வேண்டாம். ஒரு செல்ஃபோனில் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைக்காதீங்க. வாலிப நாட்களிலெலாம் நான் ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை உணர்த்தும் போது அதெல்லாம் நான் செல்லை விட்டு என்ன செஞ்சுருக்கிறேன், அழிச்சிருக்கிறேன். சினிமா படங்கள்லாம் ஏற்றி வச்சுருப்பேன் வீட்டுக்கு தெரியாமல் போட்டு பார்க்க. ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது அதெல்லாம் என்ன செஞ்சேன், அழித்தேன். அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு போகிற நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்யும், வந்துடும். இல்லாட்டி நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நான் நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் ஒருவேளை இறந்த பிறகு எல்லாரும் பாஸ்டருடைய வேலை என்ன தான், இவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், இளைப்பாரி கொண்டிருக்கிறார். இவர் தேவ சமூகத்துக்குள்ளே போயிருக்கிறார், நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு விசுவாசத்தோடு தான் என்ன செய்கிறோம். ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து என்ன செய்யணும், தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் புசிக்க கடவுன்னு சொன்னது போல் நித்திய ஜீவனுக்கு போவோமாங்கிறது யார் கையில் தான் இருக்குது? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவில் இருக்குது. தீட்டுள்ள அருவருப்பு பொய் எது இருந்தாலும் போக முடியாது. ஆகவே நம்மளை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. சாத்தானின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அசுத்தமான காரியங்களுக்கு, பொய்க்கு, திருட்டுக்கு, களவுக்கு எதுக்கும் நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவருக்காக வாழும் பொழுது பரிசுத்தத்தினால் தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சுந்தரிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. மூணாவது, பரிசுத்தமாக இல்லாமல் தேவனுக்காக பயன்பட முடியாது. நாலாவது, பரிசுத்தம் இல்லாமல் அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியாது. ஐந்தாவது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் வரும். ஆனாலும் கூட அந்த சோதனைகளை ஜெயிக்க தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கிருபைகளை தருகிறார், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக.